நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு. முதல்ல அது முன்னாடி ஒண்ணு சொல்லிர்றேம்மா. நெறைய ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு நெனச்சிட்டு இருப்பாங்க. என்ன இது ஃபுல்லாவே தை மாசம் சொல்றாங்க, மார்கழி மாசம் சொல்றாங்கன்னு. எல்லா மாசமும் இறைவன் நம்மளுக்காக குடுத்தது தான். எல்லா நாளும் இறைவன் குடுத்தது தான். பட் எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து மார்கழி மாசம், தை மாசம். மார்கழினா பார்த்தீங்கன்னா, சில விஷயம் பண்ண மாட்டாங்க. ஆமா. வீடு கட்ட மாட்டாங்க, எந்த ஒரு வாகனம் ம், வாங்க மாட்டாங்க, ம். கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பண்ணாம இருந்து 1 மாசம், 1 1/2 மாசம் வெயிட் பண்ணதுக்கப்புறம், தை பொறந்தோனே இது எல்லாமே பண்ணுவாங்க. ம். இதுதான் உண்மை. இறைவன் எப்படின்னா, உங்களுக்கு சூரியன், சந்திரன் இருக்காங்க. வெயில் வருது வருதில்ல. ஒரு நாள் விடியலனா முடிஞ்சு போச்சு ஜோலி. வாழ்க்கையே முடிஞ்சுரும். அந்த மாரி இரவு நம்ம இருக்கோம். இறைவனே இல்லைன்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனா இறைவனே வாழ்க்கைன்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த பக்கம் நம்ம இருந்தாலே போதும். வர செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல வர 2வது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் எல்லா பரிகாரம் பண்ணலாம். பட் இந்த பரிகாரம் இந்த நாட்கள்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வீடு கட்டாம இருக்கு, பாதியில நிக்கிது. இல்ல நம்ம ஒரு வீடு ஒருத்தர்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, டாக்குமெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கு. வீடு வீடு சம்மந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி. அது சொந்த வீடோ, லீஸுக்கு போறீங்களோ, இல்ல வாடகை வீடு கிடைக்கலையோ, இல்ல சொந்தமா வீடு வாங்கணும், இல்ல அடமானத்துல வச்சிருக்க வீட மூட்டணும், இல்ல லோன்ல போட்டு ஃப்ளாட் வாங்கணும். எதுவா இருந்தாலும் சரி. வீடு சம்மந்தப்பட்டது இந்த பரிகாரம் முழுமையா நான் சொன்ன மாரி திருப்பி சொல்றேன். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காமங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் தை மாதத்துல நிறைய நீங்க சொன்னீங்க. தை வெள்ளிக்கிழமை பார்த்தோம், பொங்கலை பத்திலாம் நிறைய பதிவுகள் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது தை 2வது செவ்வாய். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்துல என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு. முதல்ல அது முன்னாடி ஒண்ணு சொல்லிர்றேம்மா. நெறைய ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு நெனச்சிட்டு இருப்பாங்க. என்ன இது ஃபுல்லாவே தை மாசம் சொல்றாங்க, மார்கழி மாசம் சொல்றாங்கன்னு. எல்லா மாசமும் இறைவன் நம்மளுக்காக குடுத்தது தான். எல்லா நாளும் இறைவன் குடுத்தது தான். பட் எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து மார்கழி மாசம், தை மாசம். மார்கழினா பார்த்தீங்கன்னா, சில விஷயம் பண்ண மாட்டாங்க. ஆமா. வீடு கட்ட மாட்டாங்க, எந்த ஒரு வாகனம் ம், வாங்க மாட்டாங்க, ம். கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பண்ணாம இருந்து 1 மாசம், 1 1/2 மாசம் வெயிட் பண்ணதுக்கப்புறம், தை பொறந்தோனே இது எல்லாமே பண்ணுவாங்க. ம். எது எது பண்ணாம இருக்கோமோ, அதெல்லாம் பண்றதுக்காக நாட்கள் தான் இந்த தை வந்து சிறப்பா நம்ம சொல்றது. ஃபர்ஸ்ட்டு வந்து மார்கழி மாசம் வந்து என்னென்ன பண்ணோமோ சிறப்பு சொல்லிடணும். அதுக்கப்புறம் தையோட சிறப்ப சொல்லணும். திருப்பி பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம், ஆவணி மாசத்தோட சிறப்பு நம்ம சொல்லணும். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாசம் ஒரு சிறப்பு இருக்கு. நம்மளோட தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நாட்கள்ல வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப ஞாயித்துக்கிழமை சுத்தத்துக்காக பயன்படுத்துறோம்ல. லீவு, உண்மைதான். ம், ரெஸ்ட் ம், எடுக்கணுன்ற ம். பயன்படுத்துறோம்ல. அந்த மாரி ஒரு நாளும் ஒரு கிழமையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக படைச்சிருக்கிறது. நம்ம அத அந்த பரிகாரம் பண்றதுக்கு தான் அப்பவே பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்களும் சரி, சித்தர்களும் சரி, இந்த வழிபாட்டு தான் இந்த வழிபாடு. இந்த விளக்கு போடுங்க, பூஜை பண்ணுங்க, இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க, விளக்கு எதுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போறாங்க? எல்லா நாளும் முருகன் எங்க போயிட போறாரு? அங்க தானே இருக்க போறாரு. ம். பட் அன்றைய பொழுதுல அவர் வணங்குனா, அது அவருக்கான ஒரு ஒரு வாஸ்துன்னுவாங்க அத. அந்த கிழமையில அது அவர தான் வணங்கணும். சிறப்பான நாள். சிறப்பான நாள் அப்படி சொல்லுவதுக்காங்க. அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அது மாரி ஒண்ணு இல்லன்னுவாங்க. ஆனா, இறைவன் நாட்டத்தோட பார்த்தீங்கன்னா, எல்லாமே 100க்கு 100% உண்மை. இதுதான் உண்மை. இறைவன் எப்படின்னா, உங்களுக்கு சூரியன், சந்திரன் இருக்காங்க. வெயில் வருதில்ல. ஒரு நாள் விடியலனா முடிஞ்சு போச்சு ஜோலி. வாழ்க்கையே முடிஞ்சுரும். அந்த மாரி இரவு நம்ம இருக்கோம். இறைவனே இல்லைன்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனா, இறைவனே வாழ்க்கைன்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த பக்கம் நம்ம இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய். தை மாசம் 2வது செவ்வாய் வருது. இந்த வர செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல வர 2வது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் எல்லா பரிகாரம் பண்ணலாம். பட் இந்த பரிகாரம் இந்த நாட்கள்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பெருசா இல்ல. எல்லாருக்குமே சொந்த வீட்ல இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், கட்ட ஆரம்பிக்கணும். இல்ல வாங்கின ஒரு ஃப்ளாட்டாவது நம்ம வாங்கணும்னு எல்லாருக்கும் கனவு இருக்கு. ஏன்னா, இந்த காலத்துல கல்யாணம் ஆகுற கனவு இருக்கோ இல்லையோ, சொந்த வீட்ல இருக்குன்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும். குறிப்பிட்ட வயசுலேருந்து அந்த ஆசை வந்துரும். ஒரு 10 வயசு குழந்தை கூட எனக்கு அந்த மாரி ஃப்ளாட் வாங்கணும், தனியா ரூம் வேணும் ஆசை வரும். கல்யாணம்ன்றது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தேவைகள். ஆனா வீடுன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட வயசுலேருந்தே நமக்கு வீடுன்ற சொந்த வீடுன்ற ஆசை வந்துரும். அந்த மாரி ஆசை இருக்கிற வீட்ல ஆணோ, பெண்ணோ 2 பேருமே இந்த பரிகாரம் பண்ணலாம். இல்ல இப்ப வீட்ல பெண் இருக்காங்கன்னா, தாராளமா பண்ணலாம். அது ஆஃப்டர் மேரேஜ் தான் இருக்கணும். பிஃபோர் மேரேஜ்லாம் இல்ல. தாராளமா பண்ணணுன்ற எண்ணத்தோட பண்ணா போதும். ரொம்ப பெருசாலாம் செலவும் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது. நார்மலா வீட்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் சம்மந்தப்பட்டது தான் வரும். எப்படி? முருகர் முருகருக்காக. வழிபாடு பண்றவங்களுக்கு தான் பண்ணணும் இல்ல. எல்லாருமே பண்ணலாம். ஆனா இது முருகர் சம்மந்தப்பட்டது தான் இது பண்ணணும்.
ஏன்னா இது பண்ண போகிற நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப சிறந்தது. செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ செவ்வாய்க்கிழமை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையோ கபோர்டோ லேஃப்டோ பரணோ எங்கே நீங்கள் சாமி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல சாமி படத்தை பார்த்த மாதிரி, முருகர் படம் வச்சுருந்தாலும் சரி, முருகர் சிலை வச்சுருந்தாலும் சரி, முருகர் ஃபோட்டோவே இல்லைங்க எங்கள் வீட்டில், நான் முருகரை வழிபடலைங்க, இது செய்யலாமான்னா செய்யலாம். முருகரை மனசை நினச்சாலே நீங்கள் போதும். முருகர் படம் தான் இருக்கணும் இல்லை, முருகர் ஆட்டோமேட்டிக்காக கனவில் வருவார். கரெக்டாக சாமி படத்தாண்ட ஒரு 6 வெத்தலையை வச்சிடணும். எத்தனை வெத்தலை வைக்கணும்? 6 வெத்தலை. இந்த நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து வயசானவங்க போடுவாங்க தார் மாதிரி. அதை வாங்கி 6 வெத்தலையில் 6 பாக்கு வச்சிடணும். அந்த வெத்தலை மேலே பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கு வச்சிடணும். எத்தனை விளக்கு? 6 விளக்கு. 6 விளக்கு. ஸோ 6 விளக்கை வச்சுட்டு 6 திரி அதில் வச்சிடணும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். என்னென்ன ஊற்றணும்? நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்த 6மே வந்து நம்மளை பார்த்த மாதிரி தீபம் இருக்கக்கூடாது, தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ வச்சுட்டு வத்தி ஏற்றிடணும். ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களோட ஆசைகள், சின்ன வயசுலேருந்து சொந்த வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டாமல் இருக்குது, பாதியில் நிற்கிது, இல்லை நம்ம ஒரு வீடு ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது, டாக்குமெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்குது, வீடு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடோ, லீஸுக்கு போகிறீங்களோ, இல்லை வாடகை வீடு கிடைக்கலையோ, இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும், இல்லை வடமானத்தில் வச்சுருக்க வீடை மூட்டணும், இல்லை லோனில் போட்டு ஃப்ளாட் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, வீடு சம்மந்தப்பட்டது இந்த பரிகாரம் முழுமையாக நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன். முருகருக்கு சம்மந்தப்பட்டது விளக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு 6 வெத்தலை, 6 கொட்டைப்பாக்கு, 6 அகல் விளக்கு வச்சு 6 திரி வச்சு விளக்கு ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வணங்கணும். இந்த எனக்கு வீடு வேணும், உங்களுக்கு எப்படி வேண்டிக்கிறீங்களோ உங்களோட மனசை பொறுத்தவரையும் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சதும் இல்லைனாலும் ஒரு 1/2 அன் ஹவராவது எரியணும். 1 ஹவர் எரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஃபேன் இல்லாமல் உட்கார முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 ஹவர் கூட ஏற்றுங்க. 6 மணிக்கு ஏற்றி 7 மணி வரையும். இல்லை இப்போ என்னால் 6 மணிக்கு முடியாதுன்னா 7லேருந்து 8 கூட ஏற்றலாம். அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே ஏற்றிடுங்க. 1 மணி நேரம் அந்த விளக்கை நீங்கள் எரிய விடுங்க. அந்த ஆத்மாத்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா செவ்வாய் ஸ்பெஷலு, தை 2வது செவ்வாய் ஸ்பெஷலு. ஸோ இந்த விளக்கு இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ 100% உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். ஆனால் ஏதோ கடமைக்கு உட்காந்தோம், கடமைக்கு வத்தி வச்சுட்டு சும்மா கடமைக்கு இப்படி தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா எந்த பலனும் இருக்காது. இந்த விளக்கு ஏன்னா நீங்கள் செய்கிறது பரிகாரம். அது பரிகாரத்தில் ஒன்று வேணும் வாழ்க்கையில். எது வேணும்னா பொறுமை வேணும், நம்பிக்கையும் வேணும். பொறுமை வேணும், 2வது நம்பிக்கையும் வேணும். ஏன்னா நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாமல் விளக்கு போட மாட்டாங்க. ஆனால் பொறுமை இருக்கணும். நம்மளால் இங்கே ஏற்றிட்டு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டு உட்காந்துருவாங்க, இல்லை ஃபோன் நோடி உட்காந்துருவாங்க. ஆத்மாத்மா ஏற்றிட்டு ஆத்மாத்மா 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்மளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு எண்ணத்தில் முருகரை வச்சுட்டு நம்ம கண்குள்ளே என்ன முருகரை அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்படி தற்சூமாக வந்து நிற்பாப்புல. அந்த மாதிரி உங்களுக்கு வரம் தந்தே தீர்வாப்பில். நீங்கள் வாங்கி என்னது என்னென்ன இருக்கோ அவங்க இடம் சம்மந்தப்பட்டது எல்லா விஷயமும் நடக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே இன்றைக்கி வேணும் நாளைக்கு நடக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பக்கத்தில் போஸ்ட்மேனாக ஒரு போய் சேர்க்கறதுக்கு அது போய் சேரணும். நீங்கள் வணங்குறது ஆத்மாத்மமாக இருக்கணும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே தருவீங்க. கமெண்டில் போடுங்க. இன்ஷா அல்லாஹ். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையால். சூப்பர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்கும். எல்லா மக்களும் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான பரிகாரமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.